ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல் டே 44. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு 20 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணுவோம். வாங்க. ஃபர்ஸ்ட்டு, உன் வேலையை பாரு. உன் வேலையை பாரு, எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்? மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். உன் வேலையை பாரு. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். அடுத்து, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் அப்படின்னு கேட்போம்ல. ரொம்ப நாள் கழிச்சு யாரையும் பார்ப்போம், நம்ம கேட்போம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அப்புறம் அவங்க பதிலுக்கு நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி கேட்பாங்கல்ல. ஐ எம் வெல். ஐ எம் ஃபைன்னு சொல்லலாம், ஐ எம் வெல்லுன்னு சொல்லலாம். ஐ எம் ஃபைன் ஆர் ஐ எம் வெல். யூ? ஐ எம் வெல். யூ? நீங்கள் எப்படி இருக்கீங்க? யூனாலே முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது முடிஞ்சிடும். உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. உட்காருங்க. வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க, வந்தப்போ உங்களை பார்த்ததில் சந்தோஷம். உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. glad to meet you, ப்ளீஸ் பி seated. glad to meet youனா உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. ஓகேவா? ப்ளீஸ் பி seated அப்படின்னா உட்காருங்க. ஓகே, பி seated. glad to meet you, ப்ளீஸ் பி seated. அடுத்து, நாம் நாளைக்கு பார்க்கலாமா? நாம் நாளைக்கு பார்க்கலாமா? நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு பார்க்கலாம். ஷால் வி மீட் டுமாரோ? ஷால் வி மீட் டுமாரோ? நாளைக்கு பார்க்கலாம். நாம் நாளைக்கு பார்க்கலாம். நாம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறது ஷால் வி மீட் டுமாரோ. ஷால் வி மீட் டுமாரோ கொஸ்டினாக கேட்குறது. ஓகேவா? நம்ம நாளைக்கு பார்க்கலாமா? ஷால் வி மீட் டுமாரோ. அடுத்து, நீ அப்புறம் வர்றியா? நீ போயிட்டு அப்புறம் வர்றியா? நீ அப்புறம் வர்றியா, எனக்கு வேலை இருக்கீங்க. வில் யூ கம் ஆஃப்டர்வர்ட்ஸ்? வில் யூ கம் ஆஃப்டர்வர்ட்ஸ்? வில் யூ கம் ஆஃப்டர்வர்ட்ஸ்? நீ இப்போ ஃப்ரீயா? நீ இப்போ ஃப்ரீயா? ஃப்ரீன்னா சொல்லு, நம்ம வெளியே எங்கேயா போகலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆர் யூ ஃப்ரீ நவ்? ஆர் யூ ஃப்ரீ நவ்? நீ இப்போ ஃப்ரீயா? ஆர் யூ ஃப்ரீ நவ்? உனக்கு யார் சொன்னது? உனக்கு யார் சொன்னது? உனக்கு யார் சொன்னதுன்னு சொல்லி கேட்போம்ல. ஹூ டோல்ட் யூ? ஹூ டோல்ட் யூ? ஹூ டோல்ட் யூ? கவிதா சொன்னான். யார் சொன்னது? கவிதா சொன்னான். கவிதா டோல் மீ. கவிதா டோல் மீ. கவிதா டோல் மீ. அவளிடம் கேள். அவட்ட கேளு. அவங்க அவங்க அவளிடம்தான். ஆஸ்க் ஹர். ஆஸ்க் ஹர். ஆஸ்க் ஹர். இதே அவன்னா ஆஸ்க் ஹிம். ஆஸ்க் ஹிம். அவன்கிட்ட கேளு. ஆஸ்க் ஹிம். உங்கள் அப்பாட்ட கேளு. உங்கள் அப்பாட்ட கேளு. ஆஸ்க் யுவர் ஃபாதர். ஆஸ்க் யுவர் ஃபாதர். உங்கள் அப்பாட்ட கேளு. ஆஸ்க் யுவர் ஃபாதர். அடுத்து, உங்களுடைய நேரம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம எக்ஸாமுக்கு போயிருப்போம். அப்போ அங்கே இருக்க ஸ்டாஃப் சொல்லுவாங்க, உங்களுடைய நேரம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இல்லை ஏதோ ஒரு காம்படிஷனுக்கு போகிறோம் அப்படின்னாலும் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, நேரம் முடிஞ்சு போச்சுப்பா. நேரம் முடிஞ்சு போச்சு, பேப்பரை கட்டுங்க. காம்படிஷன் ஓவர். நேரம் முடிஞ்சிச்சு. டைம்ஸ் ஆப். டைம்ஸ் ஆப். டைம்ஸ் ஆப். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுங்கிறத ஹூ நோஸ். யாருக்கு தெரியும்? ஹூ நோஸ். ஹூ நோஸ். நேரத்தை கடைபிடிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்க பாருங்கள். ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு கரெக்டாக போக பாருங்கள். இப்போ 10 மணிக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக 10 மணிக்கு வாங்க. 12 மணிக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக 12 மணிக்கு வாங்க. ஸ்கூலுக்கு கரெக்டாக 9 மணிக்குள்ளே கரெக்டாக வர பாருங்கள் அப்படின்ற மாதிரி பங்க்சுவலாக இருக்க சொல்லுவாங்கள்ல. அது எப்படி சொல்லலாம்? பி பங்க்சுவல். பி பங்க்சுவல். பி பங்க்சுவல். பயப்படாத. பயப்படாத அப்படிங்கிறத டோன்ட் பி ஸ்கேட். டோன்ட் பி ஸ்கேட். டோன்ட் பி ஸ்கேட். நான் உன்னை நினச்சி பெருமைப்படுறேன். ஐம் ப்ரவுட் ஆஃப் யூ. ஐம் ப்ரவுட் ஆஃப் யூ. ஐம் ப்ரவுட் ஆஃப் யூ. என்ன சொல்ல வர்ற? என்ன சொல்ல வர்ற அப்படிங்கிறத வாட் டு யூ மீன்? வாட் டு யூ மீன்?
வாட் டு யூ மீன்? அடுத்து நான் அதை செய்யணும், நான் அதை செய்யணும் அப்படிங்கிறத ஐ ஹாவ் டு டூ இட். இந்த ஐங்கிறது ஒரு 50% வந்து சைலண்ட் ஆகும் நம்ம பேசும்போது. ஹாவ் டு டூ இட் நான் ஐ சொன்னேன், ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து ஹாவ் டு டூ இட்டுன்னு தான் கேட்டிருக்கோம். ஹாவ் டு டூ இட், ஹாவ் டு டூ இட், ஹாவ் டு டூ இட். ஐ நான் சொன்னேன். நான் சொல்கிறத செய், நான் சொல்கிறத செய், நான் சொல்கிறத செய். டூ வாட் ஐ சே, டூ வாட் ஐ சே. நான் சொல்கிறத செய், ஓகேவா? டூ வாட் ஐ சே. நீ சொல்கிறது சரிதான்ப்பா. நம்ம ஒரு 3 போனஸ் சென்டென்சஸ் பார்த்துருவோம். நீ சொல்கிறது சரி, நீ சொல்கிறது சரிதான். வாட் யூ சே இஸ் ரைட், வாட் யூ சே இஸ் ரைட், வாட் யூ சே இஸ் ரைட். இந்த இடத்துல நான் சொன்னது சொல்ல கிடையாது, நீ சொல்கிறது, சொல்லிகிட்டு இருக்கிறது, நீ சொல்லிகிட்டு இருக்கிறது சரிதான், ஓகேவா? நீ சொன்னது சரியில்லை, ஓகே? ஏன்னா நீங்கள் சொன்னது அப்படிங்கும்போது அது செட்டுன்னு தான் வரும், SAID தான் வரும். வாட் யூ சேட் இஸ் ரைட். சேடுனா நீ சொன்னது, ஓகே? நீ அப்போ சொன்னது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நீ சொல்கிறது சரிதான், வாட் யூ சே இஸ் ரைட் அப்படின்ற மாதிரி. நான் போயிட்டு உடனே வந்துடுவேன், நான் போயிட்டு வந்துடுறேன், நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னுவோம்ல. ஐ வில் பி ரைட் பேக், ஐ வில் பி ரைட் பேக், ஐ வில் பி ரைட் பேக் அப்படின்னு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அர்த்தம். ஒருபோதும் நான் அதை செய்ய மாட்டேன். ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்ய மாட்டோம், அதே மாதிரி ஒருபோதும் நான் அதை செய்ய மாட்டேன், ஒருபோதும் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படிங்கும்போது ஐ நெவர் டூ இட், ஐ நெவர் டூ இட். நான் ஒருபோதும் அதை செய்ய மாட்டேன், ஐ நெவர் டூ இட். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி 20 சென்டென்சஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 3 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.